இனிய வணக்கங்கள் அன்பு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலன்களாலும், ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும், அருளினாலும், ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில், அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 462வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னம்பிக்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நன்னம்பிக்கை என்றென்றும் நம்பிக்கையின் ஒரு நன்மாதிரியாக நம்மை என்றும் செழுமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பெரும்பான்மையான நம்பிக்கையே நமது வாழ்வின் பலமாக நமக்கு மாறிவிடுவதும் உண்டு. நாம் நமது நம்பிக்கையை எந்த விதத்தில் விதைக்கின்றோம், ஆழமாக அதை எண்ணுகின்றோம், அதன் வாயிலாக நற்பலன்களை நாம் பெறுகின்றோமா என்பது நமக்கே உரித்தான ஒரு சிந்தனை களமாக எப்பொழுதும் இருக்கின்றது. நல்லவை சார்ந்த விடயங்களில் நாம் நம்பிக்கையை விதைக்கும் பொழுது நல்ல பலன்களை நாம் அறுவடை செய்ய இயலும். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய நன்னாளில் நம்மிடையே நன்னம்பிக்கை முனை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் கிருஷ்ணதாசர் அவர்கள். நிறைய நம்பிக்கை விதைகளை தமது குழந்தை பருவம் முதலே அயராத உழைப்போடு இணைத்து நம்பிக்கை விதையாக விதைத்தவர் இவர். அதன் வாயிலாக தமது கனவுகளை எட்டி பிடிப்பதில் வல்லவராக வலம் வரக்கூடியவர். 1 மில்லியன் மனித மனங்களை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு இலக்குடன் பயணிக்கும் அன்பு சகோதரர் அவர்கள் எழுத்தாளராக, கவிஞராக, வானொலி பண்பலை அறிவிப்பாளராக, பன்முக திறன் நிறைந்தவராக வலம் வரக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் சீரிய கருத்துக்களை மக்களின் மனதில் விதைக்கக்கூடிய ஒரு சீர்மை மிகு சிந்தனையாளராகவும் வலம் வரக்கூடியவர். இன்று நம்மிடையே தம்முடைய பிறந்த நாள் அன்று இணைந்து அற்புதமான சிறப்புரையாற்ற நம்மிடையே இணைந்துள்ளார். அன்பு சகோதரர் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் நன்னம்பிக்கை முனை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை
நன்னம்பிக்கை முனை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது வாழ்வியல் வழிகளை செழுமைப்படுத்துவோம். இன்னும் நிறைய அரிய கருத்துக்கள் வாயிலாக நமது அறிவு இயல் பயணத்தையும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. பகவான் குரு ஓம்காரநாதர் திருவடிகள் சரணம். உபகுரு சித்தர்ஜியா திருவடிகள் சரணம். குரு பிரதிநிதி பிரஜாபதியின் திருவடிகள் சரணம். குருவே சரணம். குருவே சகலம். வணக்கம். பயணமசி குரத்தையின் குழந்தை போல சதா என்னை சுமந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தாய்க்கும் இந்த அரங்கத்துல இந்த என்னுடைய பிறந்த தினத்துல இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒரு இந்த நாளை அர்த்தமுள்ளதாக மகிழ்ச்சிகரமானதாக துவக்கி இந்த வருடத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரிட்டோ உள்ளிட்ட சொல்லரங்க சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பர்களே, இந்த நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிற தலைப்பு தான் இன்று அடியன் பேச எடுத்துக்கொண்டது. சுமார் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாக ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களோடு பேசும்போது அவர் கடந்த வாரம், அதாவது போன வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமையில என்ன பேச அழைத்திருந்தாரு. நான் சம்மதித்திருந்தேன், பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு சில தினங்கள்லேயே அழைச்சவர், அடுத்த வாரம் உங்களுடைய பிறந்தநாள் வருதே, அந்த நாளில் அதை பிறந்தநாள் கொண்டாட்டத்தோடு சேர்ந்து நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொன்னபோது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துச்சு. ஏன்னா அதாவது இந்த அரங்கத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பை நான் பார்க்கறது என்னன்னா, அதனுடைய கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது கிளப் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஒரு கட்டமைப்புக்குள்ளார இந்த சரித்திரம் படைப்போங்கிற ஒரு தளத்தினுடைய கட்டமைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நுணுக்கங்களும் ரொம்ப சிறப்பான விஷயம். அது ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை உருவாக்கி அதுல தொடர்ச்சியா இந்த அரங்கத்திற்கான ஊக்கத்தையும் இந்த அரங்கத்தில் இடம்பெறக்கூடிய அந்த பங்கேற்பாளர்கள் பேச்சாளர்களை பற்றிய தரவுகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், அதாவது இங்க இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும். குறிப்பா இன்று காலை என்னுடைய வாழ்க்கையவே நான் திரும்ப படித்து பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் அதை ஒரு ஒரு சிறிய எளிய கட்டுரையாக அது வரைந்து வைத்திருந்தது. வாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை நாம் மறுபடியும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக அது இருந்துச்சு. இப்ப நினைத்து பார்த்தா கூட அதெல்லாம் நான் அப்படியே வரிசைப்படி நினைத்து பார்த்துருவேனான்னு சொல்ல முடியாது. அது அழகா கட்டமைத்து இருக்கிறார். குறிப்பா ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த தினத்துல தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி அசை போட்டு பார்த்து அடுத்தடி எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுல இருந்துதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். 40 வயதை பூர்த்தி செஞ்சாச்சு. 1984 2024 40 வயது. சொல்லப்போனா இந்த 40 வயதுக்குள்ளார நினைத்த எல்லாவற்றையும் காலம் கைகூட வைக்கவில்லை. அந்த காலத்திற்கு முழு ஒத்துழைப்பு நாம கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வும் இருக்கதான் செய்து கடந்து வரக்கூடிய நாட்களை. ஆதிசங்கரர் சொல்லுகின்ற மாதிரி, அதாவது காலம் செல்ல செல்ல ஆயுள், அதாவது வயது அதிகரிக்கிறது, ஆனால் வயது அதிகரிக்கல, காலம் போய்கிட்டே இருக்கு. அதுதான் நிதர்சனமான விஷயம். 39 வயதுக்குள்ளார விவேகானந்தர் தான் செய்ய வேண்டிய பெரும் பணிகளை ஆட்சி முடிச்சிட்டார். 39 வயசுக்குள்ளாரையே பாரதியார் எவ்வளவோ எண்ணிலடங்காத படைப்புகளை உருவாக்கிட்டார். 39 வயசுக்குள்ளார ஆதிசங்கரர் இந்தியாவை 4 முறை தன்னுடைய கால்களால், வெற்று கால்களால் நடந்து, எந்த வாகனம் குதிரையில வரல, கார்ல வரல, அந்த காலகட்டத்துல கார்ல வச்சுங்க, ஆனா ஒரு நடைபயணியாகவே பயணித்து பல்வேறு இடங்கள்ல அரங்கங்களை உருவாக்கி ஆன்மீகத்துக்கு பெரும் எழுச்சியை கொடுத்துட்டார். இந்த வயதுக்குள்ளார ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கிட்டாங்க. யோசிச்சு பார்க்கும்போது இந்த 40 வயதுக்குள்ளார எவ்வளவு விஷயங்களை சாதித்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்தான் செய்கிறது. அதன் அடிப்படையில இந்த 40 வயது பூர்த்தியான இந்த தருணத்துல அடுத்த கட்டம் நோக்கி நகருகின்ற பொழுது சில சங்கல்பங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாகுது. நேற்றைய நாள்ல திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய, என்னுடைய குருவோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மனசுக்குள்ளார அங்க நான் வைத்துக்கொண்ட வேண்டுதல்,
இந்த உலகத்திற்கு உடல் பொருளை அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய அந்த ஒரு திண்ணமான மனநிலையை கொடுங்கள் பகவானே அப்படிங்கிறதான் என்னுடைய பிரார்த்தனையாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே இந்த தருணத்துல அந்த இறைமைக்கும் சேர்த்து ஒரு புதிய அர்த்தமிக்க வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு ஊக்கம் தருவீர்கள் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு. வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலும் சில நன்னம்பிக்கை முனைகள் இருக்கிறத பார்த்தேன். முதல்ல நன்னம்பிக்கை முனைனா என்ன அர்த்தம் அப்படிங்கிற சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த நன்னம்பிக்கை முனைகளை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத மாத்திரமே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். 15ஆம் நூற்றாண்டோட காலகட்டத்துல இந்தியாவுக்கு தரை வழியில வர்த்தக பாதைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிக்கல்கள் நிறைந்ததா இருந்துச்சு. ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்தியாவுக்கு கடல் வழி பாதையை கண்டறியறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு பெரும் பெரும் திட்டங்களை வகுத்தாங்க. அந்த சமயத்துலதான் பார்த்தலோமைய ட்ரயஸ் என்ன பண்ணாப்லன்னா இந்தியாவுக்கு கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்த போது ஒரு தருணத்தில் தான் தோற்றுவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவாயிடுச்சு. அவரோட பயணித்த கடல் பயணிகள், அதாவது உடன் பயணித்த அந்த கப்பல்ல பயணித்தவர்கள் கூட ரொம்ப ஒரு வகையான மன விரக்திக்கு ஆளானாங்க. அந்த தருணத்தில் அவர்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு மூலையை வந்தடைகிறார்கள். அந்த தெற்கு மூலை அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. இது வரைக்கும் வந்துட்டோம்ல, இனிமேலும் அடுத்து கடந்து நாம இந்தியாவை அடைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததன் காரணமா பார்த்திலோமிய ட்ரயஸ் தான் அந்த இடத்துக்கு நன்னம்பிக்கை முனை, கான்ஃபிடன்ட் கார்னர் அப்படின்னு பேர் வைத்ததாக வரலாறு சொல்கிறது. அதன் பிறகு வாஸ்கோ ட காமா அதனுடைய ஊக்கத்தில் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு அதன் பிறகு அப்படியே பயணித்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவோட சரித்திரம் மாறியது. அது நல்ல விதத்திலும் கெட்ட விதத்திலும் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவோட சரித்திரம் மாறிச்சு, ஐரோப்பியாவோட சரித்திரமும் மாறிச்சு. அந்த கடல் வழி மார்க்கம், அந்த நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிறது அவர்களுக்கு நம்பிக்கை குடித்தது. ஏன்னா கடல் வழி மார்க்கத்துல சில சமயங்கள்ல கரை எங்க இருக்குன்னு தெரியாது. பறந்து வரக்கூடிய பறவைகளை வைத்துதான் அவங்க கரை பக்கத்துல இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை பெற முடியும். எவ்வளவு பேர் அந்த கடல் வழி பகுதியில சாதகமாக காற்று வீசாத காரணத்தினால் விரைந்து பயணிக்க முடியாம உணவு தீர்ந்து போய் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. வாஸ்கோ ட காமா கூட கோழிக்கோடுக்கு இந்தியாவில இறங்கிய போது சீக்கிரமா வந்துட்டார். ஏன்னா காற்று சாதகமா வீசிச்சான். அங்கிருந்து திரும்பி போர்ச்சுகல் போகும்போது என்னாச்சு அப்படின்னா அவ்வளவு சாதகமா காற்று வீசல, அதனால ரொம்ப தாமதமா தான் போனாராம். வாழ்க்கை என்ற பயணத்திலும் கூட சில சமயம் நமக்கு சாதகமான காற்று வீசும், சீக்கிரம் இலக்கு அடைஞ்சிரும். சில சமயம் காற்று எதிர்பக்கமா வீசும், நம்முடைய பாய் மரங்களை அல்லாட வைக்கும். அதன் காரணமாகவே நம்முடைய பயணம் தாமதமாகும். ஆனால் நமக்கு அப்போது தேவை நம்பிக்கை மாத்திரம்தான். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நாம நிலைகுலைந்து விடுவோம். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கடல்ல பாத்தீங்கன்னா திசையை காட்டுவதற்கு காந்த ஊசிகளை பயன்படுத்துவாங்க. காந்த ஊசி சரியான திசையை காட்டியிருந்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது காந்த ஊசி போல, அது எப்படி தன்னுடைய திசையை காட்டுறதுல முனைப்போடு இருக்கோ அந்த முனைப்போட உங்களுடைய நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்கள் வாழ்க்கை கடலில் திசை மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிற தலைப்போடு இன்னைக்கு உங்க கூட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். அன்பர்களே, என்னுடைய வாழ்க்கையில நன்னம்பிக்கை முனைகளாக இருந்த ஆரம்ப கட்டத்துல இருந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று நல்ல நண்பர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு மற்றும் புத்தகங்கள். இந்த நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துருவோம். என்னன்னா அந்த தூக்கிட்டோம்னா நபர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல நண்பர்கள், நல்ல நபர்கள், அவரோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, புத்தகங்களோடு பரிச்சயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புத்தகமும் எனக்கு ஒரு நண்பன், எனக்கு ஒரு ஆசான், எனக்கு ஒரு வழிகாட்டி, எனக்கு ஒரு கதை சொல்லி. சமயத்துல இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்னுடைய புதிய பக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்னுடைய முதல் வீடியோல நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். அதாவது புத்தகங்களோடு பழகுங்கள், நல்ல மனிதர்களை வாசியுங்கள். மனிதர்களோடு நம்ம பழகிறோம், புத்தகங்களை வாசிக்கிறோம். அப்படி அல்ல, புத்தகங்களோடு பழகுங்கள், மனிதர்களை வாசியுங்கள். மனிதர்களை வாசிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவர்களிடம் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை வைத்து விலகவும் முடியும்,
நமக்குள்ள இருக்கக்கூடிய தீமையை விளக்கவும் முடியும். அதனால் மனிதர்களை வாசிக்கவும் புத்தகங்களோடு பழகவும் நாம நம்மளை வளர்த்துக்கணும். புத்தகங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய வாழ்நாள்ல நான் நிறைய சேர்த்து வைத்த சொத்துக்கள் அப்படிங்கிறது புத்தகங்கள் மாத்திரம்தான். மனை கிடையாது, வீடு கிடையாது. இது நான் நிச்சயமா பெருமிதத்தோட கூட சொல்லுவேன். இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால எதுவும் வாழ்க்கையில ஒன்றும் கெட்டு போயிட போறது இல்லை. ஆனா புத்தகங்கள் நிறைய சேமித்து வைத்தவன் அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு அதுல பெருமிதம் இருக்கிறது. நாமத்துக்குமாருடைய அப்பா ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். நிறைய கடன் வாங்குவாராம். ஏன்னா நிறைய புத்தகம் வாங்குவாராம். வீடு முழுவதும் நாமத்துக்குமாருடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை முடிந்த எல்லாருமே வாசிங்க. அதுல இருக்கும் இந்த சில விஷயங்கள். நாமத்துக்குமாரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுனால அவரை போன்ற ஒரு நல்ல மனிதர், அதாவது நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்ட துயரத்தை நான் அவர் இறந்த போது நான் சந்திச்சிருக்கேன். அதனால அவரை இந்த தருணத்துல நான் நினைச்சு பார்க்கவும் விரும்புறேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு ஆத்மா அவரு. அவருடைய அப்பா புத்தகங்களா அடுக்கிறாரு, வீடு முழுக்க அடுக்கிறார். புத்தகங்களை கொடுத்துதான் படிக்க சொல்றாரு. கோடை விடுமுறை சமயத்துல 10 புத்தகங்களுடைய பட்டியலை கொடுத்து இதை படின்னு நாமத்துக்குமாருக்கு அவரு அறிவுறுத்துறாரு. நாமத்துக்குமாருக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவரை போல வேலை பார்க்கக்கூடிய பிற ஆசிரியர்கள் நல்லா சம்பாதிச்சு வட்டிக்கெல்லாம் கடன் கொடுத்து மாடி வீடுலாம் கட்டியிருக்காங்க. இதுல வருத்தம் இருக்கு, சின்ன வயசுல வருத்தம் இருக்கு. அப்பா, என்னுடைய நண்பர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு, நம்ம வீட்டை எப்படிப்பா காட்டுவேன், இங்க பாருங்க எவ்வளவு சின்ன வீடா இருக்கு, நான் எப்படி காட்டுவேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்ப அவங்களுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய நண்பர்களை நீ அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சுன்னா இரவு அழைச்சிட்டு வா, இரவு அழைச்சிட்டு வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளார தங்கவை. நம்முடைய வீட்டில் மேற்கூரையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் எல்லாம் நட்சத்திரங்கள் தெரியும். யாருடைய வீட்டிலும் நட்சத்திரங்கள் தெரிய போறதில்லை, நம்ம வீட்டுல மட்டும்தான் நட்சத்திரங்கள் தெரியும்னு சொல்ற. நாமத்துக்குமார் ஒரு இடத்துல குறிப்பிடுவார், அவங்க அப்பா எப்படி வாசிக்கணும் கத்து கொடுத்தாருன்னா, மிகச்சிறப்பான வரிகள் புத்தகத்துல இருக்கும்போது அதை கோடு போட்டு படிக்கணுமா. அப்படி கோடு போட்டு படிப்பது இங்கிருந்தே அந்த எழுத்தாளர்களுக்கு கைகுலுக்குவது போல அப்படின்னு. அவரும் அப்படிதான் கோடு போட்டு வாசிப்பாராம். அந்த புத்தக வாசிப்பு தான் தன்னை இன்றளவு நிலைநிறுத்தி இருக்கு அப்படின்னு நாமத்துக்குமார் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதி இருக்கிறார். அவருடைய பையன், நாமத்துக்குமாருடைய பையன் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல அப்பாவை பத்தி சொல்லியிருக்காரு. அப்பா ஏன்பா நிறைய கடன் வாங்கினாரு, ஏன்னா அவருடைய கடன் நாமத்துக்குமார் தான் அடைச்சிருக்காரு பெரும்பான்மை நிறைய கடன்களை. எதுக்குப்பா உங்க அப்பா நிறைய கடன் வாங்கினார் அப்படின்னு நாமத்துக்குமார் சொல்றாரு, இல்லப்பா, என்னுடைய அப்பா நிறைய புத்தகங்களை வாங்கினாரு, புத்தகங்களா வாங்கி நிறைய குவித்தாரு, அதனால நிறைய கடன் வாங்கினாரு அப்படிங்கிறாரு. நீயும் புத்தகங்களை நிறைய வாங்குப்பா, உன்னோட கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது தன்னுடைய பையனுடைய கண்களில் நட்சத்திரம் தெரிந்தது அப்படின்னு நாமத்துக்குமார் அந்த கட்டுரையை, தன்னுடைய சுயசரிதை அது, அந்த கட்டுரையை அவர் அப்படி நிறைவு செய்கிறார். அன்பர்களே, புத்தகங்களை நம்மோடு பழக அனுமதியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு நன்னம்பிக்கை முனையாக இருந்துச்சு, பெரும் திருப்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. புத்தகங்கள் தான் காரணமா இருந்துச்சு. நான் வாசித்த புத்தகங்கள், அதே போல நான் எழுதிய புத்தகம் தான் ஒரு முகவரி அட்டையா இருந்துச்சு. பல தருணங்கள்ல எனக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்ததாக இருந்தது நான் எழுதிய ஒரு வண்ணத்து பூச்சியின் தேன் கூடு அப்படிங்கிற புத்தகம் தான். அதனால புத்தகங்களோடு பழக அனுமதிங்க. நான் சமயமா வேலை நிமித்தமா எங்களுடைய தியான மையத்துல இருக்கேன். என் மனைவி 2 சம்பவத்தை சொன்னா, என் குழந்தையுடனான சம்பவத்தை. என்னுடைய குழந்தை பாத்தீங்கன்னா நோட்டை தொலைச்சிட்டான். அவளுக்கு எழுத கொடுத்திருந்த நோட்டு, அவ ஸ்கூல்லாம் போகல, ஆனா அவ ஏதோ கிறுக்குவா. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். நோட்டு பேனாவா எடுத்து கொடுத்தா ஏதாவது கிறுக்கிட்டு இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்த கிறுக்கிட்டு இருப்பான். நோட்டு தொலைச்சிட்டான். என் மனைவி சொல்லியிருக்கா, நீ பாரு நோட்டை தொலைச்சிக்கிட்டே இருக்க, இனிமேல் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்கா. இல்லம்மா வாங்கி கொடுமா அப்படின்னு. என் மனைவி சொல்லியிருக்கா, எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு, மறுபடியும் தொலைக்கிறதுக்கு அப்படின்னு என் குழந்தை சொல்லியிருக்கா. என் மனைவிக்கு சிரிப்பு வந்துருச்சு, தொலைக்கிறதுக்கு அப்படின்னு. பரவாயில்ல தொலைக்கட்டும், நான் சொன்னது இதுதான், பரவாயில்ல தொலைக்கட்டும். ஆனா அவன் நோட்டுக்காக அடம் பிடித்தாள், புத்தகத்திற்காக அடம் பிடித்தாள் என்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி. சாக்லேட்காக அடம் பிடிக்கிறா,
அல்லது வந்து வேற ஏதாவது தின்பண்டத்திற்கோ விளையாட்டு ஜாமானுக்கோ அடம் பிடிக்கிறத விட புத்தகங்களுக்காகவும் நோட்டுக்காகவும் பேனாவுக்காகவும் அடம் பிடிக்கிறாள் என்று சொன்னால் அவ தடம் பதிக்க போறான்னு அர்த்தம். எதிர்காலத்தை தடம் பதிக்க போறான்னு அர்த்தம். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அன்பர்களே, இந்த நன்னம்பிக்கை முனைய பகுதியில உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். நல்ல நூல்களை சேகரிக்கக்கூடியவர்களா இருங்க. எப்பவுமே நான் வந்து பேசும்போது புத்தகங்களை பத்தி ஏதோ ஒரு வகையில நான் பேசிடுறேன். கூறியது கூறல் குற்றம் அப்படின்னு பவனந்தி முனிவர் சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, புத்தகங்களை பற்றி கூறியது கூறினாலும் அது குற்றமாகாது. சபையும் மன்னிக்கும், இறையும் மன்னிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம், புத்தகம் நம்மை கீழிருந்து மேலாக உயர்த்துகிறது. புத்தகங்களை பழகுங்கள். ஜப்பான்ல ஒரு பழக்கம் இருக்கு, நூல்களை பைகளை வச்சுக்குவாங்க. எங்காவது காத்திருக்கக்கூடிய தருணம் வந்துச்சுன்னா அந்த நூல்களை வாசிப்பாங்களாம். அதே போல சின்ன சின்ன பாக்கெட் சைஸ் புத்தகங்கள்லாம் வந்துருச்சு. 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கிடைக்குது. அந்த புத்தகங்களை வாங்கி வச்சுங்க. எப்போதுமே புத்தகங்கள் உங்களோடு இருந்தது என்று சொன்னார், அதுல எப்போதோ ஒரு காத்திருக்க, ஒரு கியூல காத்திருக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு நண்பருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும்ல. அதை நீங்க வந்து புரட்டி பார்த்து ஒரு சில வரிகளை வாசிக்கும் போது அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் நிச்சயமாக கை கொடுக்கும். அதே போல நல்ல நண்பர்கள், சின்ன வயதிலிருந்து எனக்கு கிடைத்த நண்பர்கள் தெய்வீகமாக நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. நல்ல நண்பர்கள்னா என்ன? பலவீனமற்றவர்களா, ஞானிகளா? அப்படிலாம் இல்ல. மனித பலவீனங்கள் நிறைந்தவர்கள் தான். ஆனா அவர்களுடைய நல்ல பக்கங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு குணம் இறைவன் ஏதோ ஒரு வகையில கொடுத்துட்டான். அந்த அடிப்படையில நான் பழகிய எல்லா நண்பர்களையும் நல்ல நண்பர்களாக தான் பாக்குறேன். நல்ல நண்பர்களோடு உடனான அந்த சகவாசம் தான் என்னை நிலைநிறுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல நல்ல நபர்களை சந்திப்பது, தேடி தேடி நல்ல நபர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்திருக்கு. நீங்க ஒரு துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த துறை சார்ந்த மனிதர்களை நீங்கள் சந்திப்பது உங்களுக்கான ஊக்கத்தை கொடுக்கும், உங்கள் அடையாளத்தை மாற்றி அமைக்கும், எங்கே நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பதை அது காட்டி கொடுக்கும். உதாரணத்துக்கு நண்பர்களோடு பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களை தேடி பயணிக்கிறோம், குருமார்களை தேடி பயணிக்கிறோம்னு சொல்லி இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த பள்ளிக்கூட கல்லூரி காலகட்டத்தினுடைய விடுமுறைகள்ல பெரும் பயணங்களை நாங்க மேற்கொண்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா பெரும் பயணம் அப்படின்னா சேகுவேராவோட மோட்டார் சைக்கிள் டேஸ் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஒரு பயணம், காடு மலைகள் இந்த மாதிரி பயணிக்கிறது, அந்த மாதிரி பயணிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த பயணங்கள் சில வித்தியாசமான அனுபவங்களை கொடுத்திருக்கிறது. அதை சொல்றதுக்கு இந்த இடம் போதுமானது அல்ல. ஆனா நல்ல நண்பர்களோடு பழகிறதா இதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி நல்ல நபர்கள், நாம இருக்கக்கூடிய துறை சார்ந்த நபர்களை சந்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில இப்போ கரூர் பகுதியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் எனக்கு இந்திரா என்ற எழுத்தாளராக தான் முதல் பரிச்சயம், ஜோதிமணியாக அல்ல. எங்களுடைய கிராமத்துல இருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சைக்கிள் எடுத்துட்டே அவரை சந்திக்கிறதுக்கு போயிருக்கேன். 2-3 தருணங்களை சந்தித்திருக்கேன். என்னுடைய முதல் நூலை வந்து வெளியிட்டவது அவங்கதான். அவங்க உடனான சந்திப்பு ஒரு எழுத்தை எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறத கத்து கொடுத்தது. ஒரு கவிஞனாக நம்மை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பிடிப்ப அது கொடுத்தது. வைரமுத்துவையும் அப்துல் ரஹ்மானையும் ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வாய்த்த போது ஒரு மன எழுச்சியை கொடுத்துச்சு. நாமும் சீக்கிரமா ஒரு எழுத்தாளனா இந்த சமூகத்துல நம்மை அடையாளப்படுத்த வேண்டும்ங்கிற உணர்வை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி நிறைய அன்பர்களுடைய சந்திப்புகள் நம்மை இன்னும் வேகப்படுத்தும், உத்வேகப்படுத்தும். குறிப்பா வைரமுத்து, அப்துல் ரஹ்மான் இருவரையும் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கத்துல நான் சந்திக்கவே இல்லை, தொலைவில் இருந்துதான் சந்திச்சேன். ஆனா அந்த சந்திப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அன்று இரவு என்னால் தூங்கவே முடியல. சீக்கிரமா கவிதை நூல் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு அடுத்த 1 வருடத்துக்குள்ளாரே என்னுடைய முதல் கவிதை நூலை வெளியிட்டேன். இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அன்பர்களே. உங்களுடைய துறை சார்ந்த நபர்களை நீங்கள் சந்திக்க நினைப்பது, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 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 திடமான மனதையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இது என்னுடைய நன்னம்பிக்கை முனையினுடைய திருப்பமாக இருந்துச்சு. நான் நன்னம்பிக்கை முனைங்கிறது என்னோட வாழ்க்கையோட திருப்பு முனைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல பள்ளிக்கூட நாட்கள்ல சொல்லப்போனா விவசாய வேலைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், வாழ்க்கை சூழல் காரணமா நிர்பந்தம் இருந்துச்சு. அப்படி போகும்போதுதான் தெரிந்தது, இந்த உலகம்
உழைப்பவனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துச்சு. கல்லூரி படிப்பு கூட வந்து பள்ளிக்கூட நாட்களுக்கு பிறகு 5 வருடம் இடைவெளி கிடைச்சிச்சு. இடைவெளி விட வேண்டியதாச்சு. ஏன்னா கல்லூரி போய் சேர்வதற்கு காலம் எனக்கு அனுமதிக்கவே இல்லை. +2 படிக்கக்கூடிய காலகட்டத்திலாம் என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, பச்சைப்பன் கல்லூரிக்கு போகணும். ஏன்னா பச்சைப்பன் கல்லூரியில தான் வந்து மூமேத்தா படிச்சாரு, வைரமுத்து படிச்சாரு, நாமத்துக்குமார் படிச்சாரு. இதெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. பச்சைப்பன் கல்லூரி எப்படி இருக்கும்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஏன்னா பச்சை குத்துன மாதிரி மனசுல இருந்துச்சு, பச்சைப்பன் கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு. அங்க ஏதோ மரங்கள் இருக்கிறதா தெரியல, நான் போய் பார்த்ததுல. அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு அடியில உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இருக்க மாதிரியும், கனவு காண்ற மாதிரியும், திரைத்துறையில பாட்டு எழுதுற மாதிரியும், அந்த மாதிரியான ஒரு எண்ண போக்குகளை, அந்த கனவுகள் இல்லையா, அது விதைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு காலம் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. 5 வருடங்கள் ஒரு அடுமனையில தான் வேலை பார்த்தேன். அததான் சுருக்கமா ஆரோக்கிய பிரிட்டு எழுதி இருக்கிறாரு. அந்த நாட்கள் இன்னைக்கு நினைக்கும் போது பல படிப்பினைகளை கொடுத்த நாட்களாக அது இருந்துச்சு. ஒரு தருணத்துல இதுக்காக நாம பிறக்கல அப்படிங்கிறது மட்டும் மனசுக்கு உறுதியா இருந்துச்சு. அந்த பன்னு வண்டி தள்ளக்கூடிய ஒரு ஒரு இளைஞனாகவே இருந்த தருணத்துல அது நம்முடைய அடையாளம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி என்னுடைய முதல் கவிதை நூலை வெளியிட்டேன். அதன் பிறகு என்னுடைய அடையாளமே மாறி போனது அப்படின்னு தான் சொல்லணும். கல்லூரி படிப்பு ஒரு டிகிரி இல்லைன்னா எந்த இடத்திலும் ஒரு மதிப்பு இருக்காது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு கேட்டாலும் மதிப்பு கிடைக்காதுன்னு புரிஞ்சிச்சு. ரேடியோ ஜாக்கி ஆகணுங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்காக தான் கல்லூரியில போய் ஜாயின் பண்ணேன். கல்லூரி நாட்கள் அது ஒரு வசந்த காலகட்டமாக இருந்துச்சு. என்னுடைய மனைவியை நான் அங்கதான் சந்தித்தேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய வாழ்க்கை துணைதான் அப்படிங்கிறது இந்த தருணத்தை நான் சொல்லிக்கிறேன். என் மனைவியை நான் அடையாமல் போயிருந்தால் என் வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை நான் இழந்திருப்பேன் அப்படிங்கிறதை நான் இந்த தருணத்துல சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு வாய்த்த ஒரு பெண் அப்படிப்பட்டவளாக இருந்தாள். உங்கள் கனவுகளை தன்னுடைய கனவாக நினைக்கக்கூடிய ஒரு பெண் கிடைப்பதும், உங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய, அது தியாகம்னு சொல்லலாம், விட்டு கொடுக்கறன்னு சொல்லலாம், எதுவும் உண்டு, அதை ஏத்துக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். இது வந்து சாக்ரட்டிஸ்கே கிடைக்காத வரம். சாக்ரட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு பெரிய தத்துவ மேதையாக இருந்தாலும் உலகத்துக்கு அவர் தத்துவ மேதை. ஆனா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு மரியாதையே கிடையாது. அந்த அம்மா அவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, இளைஞர்களோட பேசிக்கிட்டு இருப்பாரு. அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா இதை சகிக்காம குண்டால தண்ணியை கொண்டாந்து சாக்ரட்டிஸ் மேல கொட்டுவாங்க. அங்க உள்ள இருந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல உள்ள இருந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவர் சொல்லுவாராம், இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு தன்னத்துல பொறுக்க முடியாம தண்ணியை கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்ப சாக்ரட்டிஸ் திரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம், இடி இடிச்சுன்னு சொன்னால பாரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு பாராம். அந்த இளைஞர்கள் எல்லாம் சிரிப்பாங்களாம். இதை வச்சுதான் சொல்லப்படுது, உனக்கு நல்ல மனைவி கிடைத்தால் வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருப்ப, அப்படி அமையலைன்னா நீ தத்துவ ஞானியா மாறிடுவ அப்படின்னு. சில சமயங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவி உங்களை சந்தோஷமானவராகவும் தத்துவ ஞானியாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு வரம் தான். அந்த வரம் ஒரு வகையில் எனக்கு கிடைத்தது அந்த கல்லூரி காலகட்டத்துலதான். சொல்லப்போனா உங்க வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கை துணை என்று கூட சொல்லுவேன். உங்களுடைய நம்பிக்கைகளை வளர்த்தெடுக்கக்கூடியவராக வாழ்க்கை துணை அமைவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது 100க்கு 200% பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அன்பர்களே, உங்க வாழ்க்கையில, அதாவது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது 2 விதத்தை நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 2 விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன். 1, அவங்க பள்ளிக்கூட நாட்கள்லயே ஏதேனும் ஒரு வேலையை பார்க்க அனுப்புங்க. அது பேப்பர் போடுறதா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. வீட்டுக்கு செய்தித்தாள் விநியோகம் பண்ணக்கூடிய வேலையை பார்க்க வச்சீங்கன்னா அதிகபட்சமா போனா இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு தினத்துக்கு ஒரு 50-100 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆனா அது என்ன ஒரு பழக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னா காலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும். அவன் செய்தித்தாளை அவன் கையில பிடிக்கிறான், கொஞ்சமாவது புரட்டி பார்ப்பான், அது 2வது நல்ல பழக்கம். 3வது அவன் தன்னுடைய சுய வேர்வையில் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, அதை ரொம்ப மதிப்பா செலவு பண்ணுவான். நீங்க ஒரு 50 ரூபாயை அவன் பாக்கெட் மணியா நீங்க சுலபமா கொடுத்துட முடியும், இல்லைன்னு சொல்லல, ஏன்னா நீங்க தான் சம்பாதிக்கிறீங்களே. ஆனா அந்த 50 ரூபாய் உங்களுடைய வேர்வையாக இருக்கின்ற பொழுது அந்த வேர்வையினுடைய மனம் அவர்களுக்கு தெரியறதே இல்லை.
பிறருடைய வேர்வையினுடைய மனதை ரூபா நோட்ல நுகர்வது ரொம்ப கஷ்டம். ஆனா தன்னுடைய வேர்வை மனத்தை அந்த காந்தி நோட்ல நுகர்வது அப்படிங்கிறது அதுதான் சுலபமானது. அதை நீங்க எவ்வளவு உயர்த்த போய் அடைஞ்சிருக்கலாம். என் குழந்தைய வந்து நான் எங்க படிக்க வைக்கிறேன், சிபிஎஸ்ல படிக்க வைக்கிறேன், பெருமிதத்துக்குரிய விஷயம் தான். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பார்க்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க. அப்பதான் வாழ்க்கையை அவங்க வந்து கத்துக்குவாங்க. பணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் கத்துக்குவாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதனால பொருள் அப்படிங்கிற விஷயத்தினுடைய பொருள் என்னங்கிறத கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைங்க. அறம் பொருள் இன்பம் திரிவர்க்கங்கள் அப்படிங்கிறது இந்திய கலாச்சாரம். அறம் பொருள் இன்பம், தர்ம அர்த்த காம அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் துணை விஷயமா நான் சொல்றேன். என்னன்னா, இந்த தர்ம அர்த்த காம அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அதனுடைய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் நூல்களை வடித்திருக்கிறார்கள். குறிப்பா தர்ம சாஸ்திரம் தான் நிறைய நூல்களை கொண்டு இருக்கிறது. அர்த்த சாஸ்திரம்ங்கிறது குறைவானதுதான். அர்த்த சாஸ்திரம் நிறைய பேர் படைத்திருந்தாலும் அர்த்த சாஸ்திரம் சொன்னாலே நம்ம சாணக்கியர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஏன்னா அதுக்கான நூல் வந்து கொஞ்சம் சொற்பமானதுதான். அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சாணக்கியருடையது. தர்மசாஸ்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நூல்கள் தர்மசாஸ்திரம் தான். அது விதுர நீதியாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், வள்ளுவர் எழுதிய நூல்களா இருக்கட்டும், ஔவையினுடைய குரல்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வகையில வந்து தர்மசாஸ்திரம் தான் வச்சுங்களேன். ஓகே. அதே போல இன்ப சாஸ்திரங்கள், அதுக்கு அப்படி பேர் எப்படியெல்லாம் கொடுத்துக்குங்க. அதையும் முனிவர்கள் தான் எழுதினாங்க. குறிப்பா ஆதிசங்கரர் கூட இதுக்கு ஒரு நூலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் புனிதப்படுத்தி புனிதமானது என்பதை புரிய வைப்பதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய முக்கியத்துவமாக இருந்துச்சு. இந்த அர்த்த அப்படின்னு சொன்னா பொருள், செல்வம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு வகையில் நாம் வாழ்க்கையில பொருள் தேடுபவர்களாகவும் இருக்க வேண்டும், வாழ்க்கையினுடைய பொருளை தேடுபவராகவும் இருக்க வேண்டும். இத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. ஒரு மணி நேரத்தை தினமும் உழைப்பு கொடுத்துட்டு அதன் பிறகு அவன் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ போறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இன்னமும் கூட தான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிற உணர்வை ஏற்படுத்தும். அப்துல் கலாம் எப்படி உருவானார்? அந்த செய்தித்தாள் விநியோகிக்கக்கூடிய அந்த வேலையை தான் அவர் பள்ளிக்கூட நாட்களை பார்த்தாரு. அதுல அந்த சமயத்துல உலக யுத்தம் நடந்துகிட்ட சமயத்துல உலக தலைவர்களுடைய படங்கள் வந்துச்சு. இந்த படங்கள் இடம்பெற்ற இடத்தில் தன்னுடைய படமும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அந்த எண்ணத்தை காலம் ஈட்டேற்றுச்சு இல்லையா? காலம் அதை அந்த கனவை நனவாக்கி காட்டியது. அதனால சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு பழக்க செய்யுங்க. நம்ம கஷ்டமில்லாம வளர்க்குறேன் அப்படிங்கிறது பெருமையே கிடையாது. நான் கஷ்டத்தை உணர்த்தி வளர்க்குகிறேன் குழந்தைகளை அப்படின்னு சொன்னாதான் அதுதான் நிச்சயமான ஒரு குழந்தை வளர்ப்பு கலை அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தை இல்லையா, 14 வயசுக்கு அப்புறம் இல்லையா, அவங்கள வளர்க்கக்கூடிய ஒரு முறைன்னு கூட சொல்லலாம். அதே போல உங்க வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை மட்டும் இல்ல, பிறர் படக்கூடிய கஷ்டங்களையும் குழந்தைகளுக்கான இளைஞர்களுக்கான நீங்க அனுமதிக்கணும். அவங்க வாரம் ஒரு முறை சினிமாவுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறது அவங்க வாழ்க்கையை எந்த வகையிலும் செதுக்க போறதில்லை. ஆனா அவங்களுக்கு வாரம் ஒரு முறை ஏதேனும் ஒரு சமூகம் சார்ந்த பணிகளை செய்யக்கூடியவர்களாக நீங்க உருவாக்குங்க. பிறருடைய கஷ்டங்களை பார்க்கறது, உணர்றது, எம்பத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய கால்கள்ல நின்று பார்க்கக்கூடிய அந்த உணர்வை வளர்த்து கொள்வது. உன் கண்ணில் பிறர் அழுதால் கண்ணீரும் ஆனந்தம். பிறருக்காக ஆளக்கூடிய மனப்பான்மையை உருவாக்குவது அப்படிங்கிறது நிச்சயமா அவனுடைய வாழ்க்கையில் பெரும் திருப்பத்தை கொடுத்திருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்கிற பொழுதெல்லாம் நான் என்ன நானே சிந்திச்சுக்கிறேன். இப்ப கூட யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வரக்கூடிய சின்ன சின்ன வீடியோக்கள் நான் சேகரிச்சு வச்சுக்குவேன். எந்த மாதிரியான வீடியோக்கள்? ஒரு முதியவர் அவர் வந்து அண்ணாச்சி பழத்தை வித்துக்கிட்டு இருக்கிறார். கைகள் நடுங்குகிறது. கத்தியை பிடிச்சு அண்ணாச்சி பழத்தை அறியணும். அறிஞ்சிட்டு அதுல வந்து மிளகாப்பொடி உப்பை வந்து தூவி கொடுக்கிறார். அந்த வீடியோ பார்க்கும்போது நீ என்ன செஞ்சிட்ட, இந்த வயோதிகத்திலும் அவர் என்னமா பாடுபடுறார், அப்படி பாடுபட உன்னால் முடியல, வக்கு இல்ல அப்படின்னு என்னை நானே அது நிந்திக்கிறது இல்ல, என்ன நானே நான் கேட்டுக்கிட்டு ஊக்கப்படுத்திக்கிறேன். ஒரு சீன இன்சூரன்ஸ் விளம்பரம் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு விளம்பரம் தான் வேணும்னு நான் நினைப்பேன். அற்புதமான ஒரு விளம்பரம். ஒரு இளைஞன் காலையில வேலைக்கு போவான். போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூரையில இருந்து முந்தின நாள் மழை பெஞ்சிருக்கலாம், மேல மாடியில ஏதாவது வேலை நடந்துகிட்டு இருக்கலாம், தண்ணி ஒழுகுது, ஒரு பூச்செட்டி தள்ளி இருக்கு.
தண்ணி இங்க கீழே வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பூத்தொட்டி வந்து பாத்தீங்கன்னா தள்ளி நிக்குது. அந்த பூச்செடி வாடி போயிருக்கு. அந்த பூந்தொட்டியை எடுத்து அந்த தண்ணீர் விழக்கூடிய இடத்துல வைக்கிறான். நீங்க கவனிங்க, அந்த பாதையில அவன் மட்டுமா நடந்திருப்பான்? பல்லாயிரம் மக்கள் நடந்து போயிருப்பான். ஆனா அதை பார்க்கக்கூடிய தருணம் இல்லையே. புரியுதா? அதை பார்க்கணுங்கிற அந்த உணர்வு இல்லையே. நீங்க கவனிங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கறதுதான் அவனுடைய கொடைத்தன்மைக்கான ஒரு பண்பா இருந்து அவனை வந்து கடையல் வல்லர்களா ஒருத்தர் மாத்துது. பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தானு ஒரு வகையில பார்த்தா அது முட்டாள்தனம் மாதிரி தெரியல. அதனால முல்லைக்கு தேர் கொடுக்கிறது என்ன பெரிய விஷயம்? ஒரு கம்பை நட்டுட்டு போயிருக்கலாமே. மயில் மழை வரக்கூடிய தருணத்துல சிலிர்க்கும். அந்த சிலிர்ப்ப குளிர்னு நினைச்சு பேகன் போர்வை போத்துனானா. ஒரு வகையில் பார்த்தால் இதை வந்து தமிழ் இலக்கியம் கொடை மடம் அப்படிங்குது. மடம்னா முட்டாள்தனம் இல்லையா? மடத்தனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மடம். ஆனா அப்படி பார்க்க கூடாது. பெண்கள் அச்சம் மடம் நாணம்னு சொல்றாங்களா, அதுல வரக்கூடிய மனம் முட்டாள்தனம் கிடையாது. அந்த அறியாமை அழகு, அழகான அறியாமைன்னு கூட சொல்லலாம். அந்த முல்லை கொடைக்கு தேரே கொடுத்தது ஒரு அழகான அறியாமை. அந்த சமயத்துல அந்த உணர்வு. ஒருவேளை தேரை நிறுத்தி இருக்கலாம். இந்த இவரு சு வெங்கடேசன் எழுதின வேல்பாரியில சொல்ற மாதிரி தேரை நிறுத்திட்டு போயிருக்கலாம். அந்த கொடி கொஞ்சம் எட்டி பிடித்திருக்கலாம். எதுக்கு அந்த கொடியை பிச்சு போடணும்? அதை பிரிக்கும் போது அதுக்கும் வலிக்குமே நம்ம உணர்ந்திருக்கலாம். அதனால அவன் அப்படியே தேரை நிறுத்திட்டு நடந்து வந்திருக்கலாம். அவர் அழகா வர்ணிச்சிருப்பார் சு வெங்கடேசனுடைய வேல்பாரி. சொல்ல போனா பொன்னியின் செல்வனுக்கு பிறகு வரலாற்று நாவல்கள்ல தனித்த இடத்தை பிடிக்கக்கூடிய நூல். அதை எல்லாருமே வாசிங்க. ஒரு வகையான ஒரு மன உணர்வு பாருங்க. நம்ம தமிழர் எந்த அளவு கலாச்சாரத்துல இருந்து எப்படிப்பட்ட கலாச்சாரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த நூல் இருக்கும். அதுக்குள்ள அவர் பேசியிருக்க அரசியல் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு கூட வச்சுங்களேன். இது எப்படியோ இந்த தருணத்தை அவ்வளவு அற்புதமா அவர் வந்து வடித்திருப்பார். இது மூலம் சொல்ல வர்றது என்னன்னா, பிறர் கஷ்டத்தை பாக்குறது. ஒரு முல்லைக்கொடியோட கஷ்டத்தை பார்க்க முடியுது, ஒரு மயிலினுடைய கஷ்டத்தை பார்க்க முடியுது. அது கஷ்டமே பண்ணினா கூட அது கஷ்டமாக பார்க்க முடியுதுன்னு சொன்னா அவன் எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருப்பான் அப்படின்னு வரலாறு நமக்கு இனம் காட்டுவதற்காகத்தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்க கவனிச்சுன்னு தெரியும், இந்த கடையேழு வள்ளல்கள் யாருமே பெரிய அரசர்கள் கிடையாது. எல்லாமே சிற்றரசர்கள், சின்ன சின்ன ஊர்களுடைய அரசர்களா இருந்தவங்க. அவங்களுக்கு ஏன் வள்ளல்கள் அப்படிங்கிற பெருமையை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கணும், அவர்கள் பிறருடைய நலனை நாடியவர்களாக, பிறருடைய வழியை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மாத்திரம்தான். ஆக பிறருடைய வழியை உணர்வதற்கு ஒரு மனிதன் தலைப்படுகிறான் என்று சொன்னால் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய திருப்பமா இருக்கும். பிறருடைய வழியை உணர வைங்க. அந்த சைனீஸ் விளம்பரத்துல வரக்கூடியதான். அந்த பையன் வர்றான், ஒரு தண்ணி ஒரு பக்கம் சொட்டு வலிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பூத்தொட்டி தள்ளி இருக்கு, காஞ்சி போயிருக்கு. அதை எடுத்து அப்படியே பக்கத்துல வைக்கிறார். நடந்து போறாப்ல. அவரு ஒரு பேச்சுலரு, வீட்டுல சமைக்கல, ஒரு கடையில சாப்பிட்றாரு. அப்போ ஒரு நாய் வந்து நிக்குது. அந்த நாய்க்கு தான் சாப்பிடக்கூடிய இறைச்சி துண்டு வைக்கிறார். இத அந்த கடைக்காரர் பார்த்துட்டு, டேய் உழைக்க தெரியாதுன்னு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. கடந்து போகின்ற பொழுது ஒரு ஒரு அம்மாவும் சிறுமி உட்கார்ந்து இருக்காங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஏதோ எழுதி இருக்கு, கல்விக்காக எழுதியிருக்கா என்னன்னு தெரியல. அப்ப வந்து தன்னுடைய பர்ஸ்ல இருந்து அதோட மதிப்பு நமக்கு தெரியல, ஏன்னா சைனீஸ் நோட்டோட மதிப்பு நமக்கு தெரியல. ஒரு பெரிய ரூபாய் நோட்டை எடுத்து வைக்கிறாப்ல. வச்சுட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் கடைக்காரன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு தலையில அடிச்சுக்கிறாரு. பொழைக்க தெரியாத நினைக்கிறேன், அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மாதிரி அவரு நினைக்கிறாரு. அவன் அப்படி கடந்து போகும்போது ஒரு பாட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் மேல வண்டி, தன்னுடைய தள்ளு வண்டி ஏத்த முயற்சி பண்றாங்க. இவன் போய் அதுக்கு உறுதுணையா இருக்கான். இது மறுபடியும் ஒரு சுழற்சிக்கு வருகின்ற பொழுது, மறுபடியும் அது ஒரு சுழற்சி முறையில வரும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அதேதான். அந்த பூத்தொட்டியை பாக்குறான், அந்த செடி மலர ஆரம்பித்து இருக்கிறது. மறுபடியும் அங்க போறான், ஒரு இறைச்சி துண்டுக்கு பதிலா 2 இறைச்சி துண்டு நாய்க்கு வைக்கிறான். அந்த கடைக்காரர் பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு மறுபடியும் தலையில அடிச்சுக்கிறாரு. அங்க போறான். அங்க போகும்போது அந்த அம்மா மகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மறுபடியும் ரூபாய் நோட்டை கொடுக்குறான். குற்ற உணர்வோடு அவங்க வாங்குறாங்க, குற்ற உணர்வோடு அதை வாங்குறாங்க. அதன் பிறகு அந்த பாட்டி உரிமையா கூப்பிடுறாங்க, வா வா உனக்காதான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. மறுபடியும் அந்த பிளாட்ஃபார்ம் மேல அந்த வண்டி ஏத்துறான். மறுபடியும் இது ஒரு சுழற்சி முறையா நடந்துகிட்டு இருக்கு. அவன் வீட்டுல போய் எழுத்து வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டிக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு வாழைப்பழத்தை தினமும் வந்து ஒரு ஒரு சில வாழைப்பழங்களை வந்து மாட்டி விட்டுட்டு போறான், கதவுல தட்டி விட்டுட்டு போறான். யார் வைக்கிறான்னு பாட்டிக்கு தெரியவே இல்லை. பிறறியாமல் நன்மை செய் அப்படிங்கிற பாடத்தை அந்த அந்த காட்சிக்கு அழகா காட்டுச்சு. அடுத்த நாள் வரும்போது அந்த பூந்தொட்டி மலர்ந்து இருக்கிறது. அவன் நடந்து போகும்போது அந்த நாய்க்குட்டி பின்னாடியே வருது.
அந்த கரித்துண்டுக்காக அவனை நன்றி பாராட்டி பின்னாடியே வருது. அங்க போய் பாக்குறான், அந்த அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. அந்த பிச்சை எடுக்கக்கூடிய இடத்துல அந்த அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. அவன் பாக்குறான், பணத்தை எடுத்துட்டு பாக்குறான், சிரிக்கிறான். ஒரு மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்து அந்த பொண்ணு அங்கிள் அப்படின்னு கூப்பிடுற குரல் கேக்குது. திரும்பி பாக்குறான், அவ ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வர்றான். இதை பார்த்தோன்னே அந்த தலையில அடித்து கொண்டவர்கள்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிட்டான்டா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவனை பார்த்து வியக்கிறாங்க. இந்த இந்த விளம்பரத்தை நான் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பார்ப்பது உண்டுன்னு வச்சுங்களேன். அவன் வந்து நிச்சயமா இந்த வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு இளைஞனா இருக்க போறதில்ல. அது விளம்பரம் தானே. அப்படி ஒருத்தர் இருந்தா கூட வரலாற்றில் அவனுடைய பேர் பேசப்படாது. ஆனால் இறைவன் அவருடைய புகழை ஒருவேளை தேவலோகம்னு இருந்தா நிச்சயமா பேசுவார். பிறருடைய கண்ணீரை புரிந்து கொள்ளக்கூடியவனாக, பிறருடைய வழியை புரிந்து கொள்வனாக, தன்னால் முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக வாழக்கூடிய வாழ்க்கையோட பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை பெரிய எதுவுமே இல்லை. நீங்க வந்து ஐபிஎல் டீம் ஏலத்தில் எடுத்து கேலரியில உட்காந்து எல்லா டிவியும் உங்களை போக்கஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து பெரிய பணக்காரரா வாழ்ந்துடலாம். ஆனா உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் அதுவா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்கள் ஈட்டியதை பிறருக்கு கொடுப்பது, உங்கள் உழைப்பை பிறருக்காக உழைப்பது, உங்களுடைய எண்ணங்களை பிறருக்காக செலவு செய்வது, அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் திருப்பத்தையும் விருப்பத்துக்குரிய திருப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த தருணத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். அன்பர்கள், நேரம் கருதி சில விஷயங்களை நான் வந்து சுருக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்பதான் பார்த்தேன், நேரத்தை பார்த்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லோட வாழ்க்கையிலும் சரி, நீங்க உங்களுடைய நம்முடைய வரலாற்று நூல்களை வாசிங்களாலும் சரி, உங்கள் குருவை கண்டடைவது உங்கள் வாழ்க்கையினுடைய பெரும் திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். 2014 என்னுடைய திருமணம் நடந்த ஒரு 4-5 மாதங்கள்லயே நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குருவை நாங்க கண்டடைச்சோம். ஏற்கனவே நாங்க நிறைய தியான வகுப்புகளுக்கு போகக்கூடியவங்களா இருந்தோம். எங்களுடைய குருவை நாங்கள் கண்டடைந்த அந்த தருணம் ரொம்ப அற்புதமானது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கிட்ட இருந்து நாங்க பயிற்சி எடுத்து அந்த தியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சோம். எங்க வாழ்க்கையில அது ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைய, அந்த சிந்தனையை எனக்குள்ளார என்னுடைய குரு விதைத்தார். ஒரு இளைஞரா, அதாவது வாழ்க்கை துணையோடு இணைந்து இந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை குரு எனக்கு கொடுத்தார். இந்த பூமியில நான் பிறந்ததுக்கு என்ன காரணம், எதை நோக்கி நான் வாழணும், எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணத்தை சொல்றாரு. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா இந்த பூமியில பிறந்ததுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சுயமாக கண்டறிவது கடினம். அதற்கு ஒரு குரு தேவை. பகவத்கீதையில கிருஷ்ணர் நான் போரை விட்டுட்டு போறேன்னு சொன்ன அர்ஜுனனை இந்த போரை நீ நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னாடி பல சூட்சுமங்கள் இருக்கு. ஏன்னா அர்ஜுனன் பிறந்தது அதுக்காக தான், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான். அது மாதிரி ஒவ்வொரு பிறப்புக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்திலிருந்து விலகுவதற்கு இந்த உலகத்தினுடைய மாயைகள் எவ்வளவோ விஷயங்களை கொடுக்கும் உங்களுக்கு. ஆனா அதுல இருந்தா உங்களை மீட்டு நீங்க எதுக்காக பிறந்தீர்களோ அதற்காக வாழக்கூடிய மனிதர்களாக உங்களை மாற்றுபவர் உங்களுடைய குரு. இருளிலிருந்து வாழ்க்கையினுடைய ஒளியை நோக்கி அழைத்து செல்வர் உங்கள் குரு. உபனிஷதத்துல ஒரு சிஷ்யை தன்னுடைய குருவை நோக்கி கேட்கிறார். அந்த சிஷ்யை அவருடைய மனைவியும் கூட. அவங்க கேட்கிறாங்க, அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை எனக்கு காட்டு, இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்னை அழைச்சிட்டு போ, மரணத்திலிருந்து மரணமற்ற பெருவாழ்வை நோக்கி அழைச்சிட்டு போ. மரணமற்ற பெருவாழ்வு அப்படிங்கிறது என்ன? காலகாலத்திற்கும் நிலைக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க வாழ்க்கையை வாழ்வதுதான் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை. அமிர்தம் கமைய அப்படின்னு என்னுடைய ப்ரொஃபைல்ல கூட கிளப் ஹவுஸ்ல வச்சிருப்பேன் நான். அந்த வார்த்தை என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. மரணமற்ற பெருவாழ்வை நோக்கி அழைச்சிட்டு போ அப்படின்னு. இதை யாருக்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. நண்பர்கள்கிட்ட கேட்க முடியாது, அப்பா அம்மா கிட்ட கேட்க முடியாது, வாழ்க்கை துணை கிட்ட கேட்க முடியாது, யாரிடமும் கேட்க முடியாது. ஒரே ஒரு குரு கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். உங்கள் அகங்காரத்தை யாருடைய திருப்பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறீங்களோ அவர் உங்களை புதிய அடையாளங்கள் கொண்ட மனிதராக மாத்துவார். நீங்க வந்து எப்படிப்பட்ட மனிதரா கூட வாழலாம். சில சமயங்கள்ல சமூகத்துக்கான பங்களிப்பு செய்யக்கூடிய மனிதரா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்கும். நான் பண்றேன் பாரு, நான் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு. விவேகானந்தர் சொல்லுவாரு, நீ மற்றவனுக்கு உதவவே முடியாது, மற்றவனுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு.
நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று வருகின்ற பொழுது அங்கு நான் வந்து விடுகிறது. சேவை செய்கிறீர்கள் என்கின்ற பொழுது அங்கு நாம் வந்து விடுகிறது. இந்த உலகத்தை நம்ம பெறப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கான பங்களிப்பு பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதுல எந்த பெரிய பெருமை எல்லாம் தேவையே இல்லை. கடமையை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. சொல்ல போனா நம்ம சாலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், 2 வீலர் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் கை காட்டுறாங்க, லிஃப்ட் கொடுக்குறாங்க. அவர் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் விட்டுட்டோம். அவர் நன்றி சொல்றாரு. உண்மையை சொல்ல போனா நன்றி சொல்ல வேண்டியது அவர் அல்ல, நாம தான். ஏன்னா மற்றவர்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் மூலமா நமக்கு கிடைத்திருக்கு இல்லையா? நீங்க எப்போதெல்லாம் மற்றவர்களுக்கு சேவை ஆற்றுகிறீர்களோ, மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்களுடைய இதயம் விரிவடைகிறது. கடுமையான உழைப்பாளிகள், தன்னுடைய வேர்வையில் மூழ்கி இறந்தவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. கடுமையான உழைப்பாளர்கள் தன்னுடைய தேகத்தை ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்கிறார்கள். பிறருக்காக சிந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய மனதை விசாலமானதாக ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க பிறரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அது எவ்வளவு அழுத்தங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு மாரடைப்பை கொடுக்காது. பிறருடைய கஷ்டத்துக்காக நீங்க ஆகா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மாரடைப்பு கொடுக்காது. ஆனா நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேங்க, எனக்கு பாருங்க இவ்வளவு துன்பம் அப்படின்னு நீங்கள் உங்கள் சுய வருத்தத்தை பெரிதாக உங்க மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாரடைப்பு ஏற்படுத்தும். ஆனா பிறருடைய வருத்தங்களை எடுத்து அதை பற்றி சிந்தித்து அதை துடைப்பதற்கு என்ன செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வழிகாட்டும். நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு வழிகாட்டும், உங்களை பெரும் மனிதனாக உருவாக்கும். அப்படி விசாலமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஓட்டத்தை ஒரு குரு கொடுத்தால் அவர் தான் உண்மையான குரு. அப்படிப்பட்ட குருவை கிடைத்ததன் காரணமாக பிரஜாபதி அவர்களை சந்திக்கும் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பமா இருந்துச்சு. நீங்க உங்களுடைய குருவை கண்டடையுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். வேற எதுவும் நான் சொல்லல. உங்களுடைய குருவை, உங்களுடைய ஆத்மாவிற்கான வழிகாட்டியை நீங்க கண்டடைங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு சொல்லப்போனா இறுதி இலக்குன்னு கூட சொல்லலாம். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெரிய இலக்கு உங்களுடைய குருவை கண்டடைவதா தான் இருக்கும். நீங்க குருவை கண்டடைஞ்சு அவரை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும் உங்களை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு. நான் ஆரம்ப நாட்கள்ல சொன்னேன்ல, அதாவது 40 வயதாயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சொல்ல போனா நான் என்னை பற்றி சிந்திப்பதை காட்டிலும் என் குரு என்னை பற்றி அதிகம் சிந்திக்கிறார் அப்படிங்கிறதா எனக்கான ரிலாக்ஸேஷன். நான் அவர்கிட்ட படைச்சிடலாம், என்னை பற்றி அவர் சிந்திப்பார் அப்படின்னு. நான் அவர் இட்டதை செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கத்தான் விரும்புறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில சில திருப்பங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது புத்தக பழக்கமா இருக்கட்டும், நபர்களை வாசிப்பதா இருக்கட்டும், ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதா இருக்கட்டும். ரொம்ப கஷ்டம்தான், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இறைவன் ஒரு வரமா கொடுத்துட்டாரு. அதை தாண்டி இந்த சமூகத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு சிந்தனை ஓட்டத்தை, எண்ணத்தை இறைவன் விதைச்சிருக்கிறாரு. இல்லைன்னா திசை மாறி போயிருக்கும். இந்த சமூகம் பற்றி சிந்திக்கக்கூடிய, மற்றவங்க வழியை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை கொடுத்ததுனாலதான் இந்த மனம் கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த மனம் வேற என்ன, ஒரு குப்பை தொட்டியை தவிர. நீங்க மத்தவங்களை சிந்திக்கிறீங்கன்னாதான் இந்த மனம் கோயில். உங்களை பத்தி மட்டும் தான் சிந்திக்கிறீங்க, உங்க குடும்பத்தை பத்தி மட்டும் தான் சிந்திக்கிறீங்க, உங்க சுயநலத்தை பத்தி தான் சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது தொன்னை உள்ளம் அப்படின்னு பாரதிதாசன் சொல்ற மாதிரி தொன்னை உள்ளம் தான், விரிவே இல்லை. கடுகு உள்ளம் தான், விரிவே இல்லை. மனதை எந்த அளவு விசாலப்படுத்த முடியுமோ அந்த அளவு விசாலப்படுத்துங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்மொழிதானே. என்ன அர்த்தம்? நீ இறைவனுக்கு எதுவுமே பண்ண முடியலையா, பூ வாங்க முடியல, காசு இல்லையா, ஒரு இலைய பறிச்சு வை. தினமும் வழிபாட்டோடு ஆரம்பி அப்படிங்கிறது. இது பிரபஞ்ச வணக்கமோ இறை வணக்கமோ. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. உன்னால அன்னதானம் பண்ண முடியாம போலாம், ஆனா எறும்புக்கு அன்னதானம் பண்ணலாமே. ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து இறைவனுக்குன்னு வை, அந்த இறைவன் எறும்புக்குள் இறங்கி எடுத்துக்கொள்வான். யாவர்க்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுவுக்கு ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், முடியும்னு நினைக்கிறேன். முடியலையா ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடலாமே. ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு உதவிடலாம், கொஞ்சம் மனிதர் நம்ம மாதிரி இருக்காங்களே. ஆனா காருண்யம் எல்லா ஜீவராசிகளும் மேலும் இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் திருமூலர் சொல்றாரு. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை திருமூலர் சொல்றாரு கடைசியா, யாவர்க்குமா பிறர்க்கு இன்மொழிதானே. பிறருக்கு காசு பணம் கொடுத்து நம்மளால உதவி செய்ய முடியல, அல்லது சேவை செய்ய முடியல, அல்லது நமக்கும் ஒரு எண்ணம் இருக்கலாம், 4 பசங்களை படிக்க வைக்கணும், முடியல, நம்ம பசங்களே படிக்க வைக்க முடியலடா அப்படின்னு இருக்கலாம் இந்த ஃபீஸ் சூழல்ல, இல்லையா? அப்படித்தானே இருக்கு கல்வி சூழல், இல்லையா? ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும்னா நீங்க உங்க சொத்துல பாதியா அடமானம் வைக்கணும், சரியா? அப்படிப்பட்ட கல்வி சூழல எப்படி மத்தவங்களை படிக்க வைக்க முடியும்? முடியலன்னு நினைக்கலாம், பரவாயில்ல, முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சா பெரிய சந்தோஷம். ஆனா பிறருக்கு இன்மொழியை
கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானது. அந்த இன்மொழி அப்படிங்கிறது புன்மொழியாக இருக்காமல் இருப்பது. அந்த இன்மொழி என்பது ஜாலியை குறிப்பில்லை, ஜாலியா ஒருத்த கூட பேசாத குறிப்பில்லை, சத்தியத்தை உணர்த்துவதை குறிப்பிடுது. உங்க நண்பன் வழி தவறுகின்ற பொழுது அவனை தட்டி கேட்டு நீங்க வழி நடத்தி வந்தீங்கன்னா அதுதான் இன்மொழி. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நற்சிந்தனை கொடுத்தீங்கன்னா அதுதான் இன்மொழி. இந்த சமூகத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு தருணம் கிடைத்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் இன்மொழி. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்மொழி தானே. இன்னைக்கு நான் பண்ணது திருமலர் சொன்ன அந்த 4வது வரிகளை தான். அதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சொல்வதை விட கேட்பது அப்படிங்கிறது பெரிய கலை. அந்த ஒரு கலை வடிவத்துக்கு உயிர் கொடுத்து இன்றைய என்னுடைய பிறந்த தினத்துல இந்த தாலாட்டு நாள்ல உங்கள் செவிகளில் என்னுடைய கருத்தை தாளாட்டிய உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கருத்துக்கள்ல ஏதேனும் குறை இருந்தால் அது நிச்சயமா என்னுடையது. இந்த கருத்தில் உயர்வு இருந்தது என்று சொன்னால் அது அந்த இறைக்கும் என் குருவுக்கும் சமர்ப்பணம். மிக்க நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. நமது வாழ்வில் நன்னம்பிக்கை முனையாக நிறைய திருப்பு முனைகள், நல்ல விடயங்களை எடுத்து செல்வதற்கான ஒரு ஆதாரமாக எப்பொழுதும் விளங்குகின்றது. சவால்கள் நிறைந்த வாழ்வில் நாம் எவ்வாறு சாதனைக்கான தருணத்தை கண்டெடுக்கின்றோம், அதனை நோக்கி எவ்வாறு தெளிந்த சிந்தனையுடன் நல்ல அறிவுடன் அதனை நோக்கி பயணிக்கின்றோம், அது நமது வாழ்வியலை எவ்வாறு சிறப்புற செய்யும் என்பதை குறித்த ஒரு அற்புதமான ஒரு அதிகாலை அன்பு பரிசை நன்னம்பிக்கை முனை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று நன்னம்பிக்கை முனை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இந்த வாரம் நன்னம்பிக்கை தொகுப்பின் முக்கிய உரையாக அன்பு சகோதரர் கிருஷ்ணதாசர் அவர்கள் பிறந்தநாள் சிறப்புரையை இன்று வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் மனிதனும் மன எழுச்சியும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சர்வதேச ஆசிரியர் விருது பெற்ற அன்பு சகோதரர் ஆனந்த்குமார் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். வரும் வியாழனன்று ஆரோக்கிய வியாழனில் உள்ளமும் உடலும் என்ற தொகுப்பில் மன ஆற்றுப்படுத்துதல் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் 1000 புத்தகங்களுக்கு மேல் தமது வாசிப்பு அனுபவத்தை தொடர் நிகழ்வாக்கி வரும் அன்பு சகோதரர் எழுத்தாளர் ஓஷோ கார்த்திக் அவர்கள் நம்மிடையே வாசிப்பை நேசிப்போம் குறித்த சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். வரும் சனிக்கிழமை அன்று நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் திருச்சி புனித வளனார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இயற்பியல் படித்துக் கொண்டிருக்கும், சமீபத்தில் தமிழக ஆளுநர் மற்றும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் ஆகியோரின் கரங்களால் சிறந்த பேச்சாளருக்கான விருது பெற்ற அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் இந்த வாரம் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இன்று சொல்லரங்கில் 3ஆம் ஆண்டை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சரித்திரம் படைப்போம் தளத்தின் நிர்வாகி அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, இன்று தம்முடைய 40வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரர் கிருஷ்ணதாசர் அவர்களுக்கும்
மற்றும் நமது தளத்தில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அன்பு தம்பி பெருதரன் அவர்களுக்கும் இனிய பெருமங்கள நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பு சகோதரர் கிருஷ்ணதாசர் மற்றும் பெருதரன் ஆகியோரின் வாழ்வியல் பயணங்கள் இன்னும் இன்னும் செழுமையான பயணங்களை நோக்கி வாழ்வியல் வழித்தடங்கள் அமைந்திடவும் நிறைய நிறைய சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைத்திட அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பெருமகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். அவர்களது எண்ணங்கள் இயக்கங்கள் இந்த பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்து மக்கள் சேவையோடு இணைந்து பெரும் பெரும் வெற்றிகளை அடைந்திட அன்பின் வாழ்த்துக்களை அனைவருடனும் இணைந்து பகிர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணதாஸ் அவங்களுக்கு. அதே போல் நமது வள்ளிக்கும் 3ஆம் ஆண்டு நிறைவு செய்கிற வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிருஷ்ணதாசர் அவர்கள் நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிற தலைப்பில் அவரை எதெல்லாம் தன் நன்னம்பிக்கைக்கு எடுத்துட்டு போச்சுன்னு ரொம்ப அழகாக சொன்னார் ஒவ்வொரு விஷயமா. ஏன்னா தன் வாழ்க்கையில் எங்கிருந்தோ எடுத்துக்காட்டுகள் காமிக்கிறத விட ஒவ்வொரு விஷயமே நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்காட்டு நம்ம காண்பிக்கையில தான் எங்கெங்கெல்லாம் கீழே விழுந்தோம், எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கரங்கள் பிடித்தோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்ல முடியும். அதுல ஒவ்வொரு விஷயமா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த அடுமனையில வேலை செஞ்சதை பத்தி ஒரு குறிப்பு சொன்னாரு. அந்த வேலை செஞ்சது நிறைய கற்றலையும் கொடுத்தது. அதே போல இளம் குழந்தைகள் கிட்ட நம்ம கஷ்டத்தை காமிக்காம வளர்த்தக்கூடாது. அவங்களுக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் நம்ம அவங்கள பேப்பர் போடுற வேலைக்காவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அது பேப்பர் போடுற வேலைங்கிறது ஒரு வேலையா மட்டும் பார்க்காம அது ஒரு சம்பளம் வருங்கிறத மட்டும் பார்க்காம அதுக்கு அடிப்படையா என்ன இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா கவனிச்சு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி காலை எழும் பழக்கம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா படிக்கும் பழக்கம் வரும். அதே போல பணம் அப்படின்னு வரையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கப்படுது அப்படிங்கிற உணர்தலும் வரும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுத்தாரு. ஒவ்வொரு பெற்றோரும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வாழ்நாளில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அதே போல் நம்ம எழுத்தாளராக அவர் ஆவதற்கு முன்னால் ஒரு சினிமா துறையில் ஒரு பெரிய நட்சத்திரமாக ஜொலிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மனதில் ஒரு விதையாக வந்தது அந்த எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிறதும், அதற்கு படிப்பு எந்த அளவுக்கு வாசித்தல் அவருக்கு உதவுச்சுன்னு சரி, அது ரொம்ப அழகா முத்துக்குமார் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு காண்பிச்சாரு. ஏன்னா எந்த அளவுக்கு புத்தகங்கள் வாங்கி வாங்கி கடனான முத்துக்குமாரோடைய தந்தையை பத்தி குறிப்பிட்டதும் அதற்கு ரொம்ப அழகா, அதே போல அவரு பையன் சொன்னதும் ரொம்ப அழகா இருந்தது. நீங்களும் நிறைய கடன் வாங்கி புக்கு வாங்குங்கப்பா, நான் அந்த கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அங்க ஒவ்வொரு விஷயமே வாசித்தல் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல அந்த புத்தகங்கள் அவரை செதுக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க. அதுக்கு மேல அவர் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயங்களும், அவர் தன் மனைவியை சந்திச்சது, அது ஏன்னா எங்க போனாலும் கல்வி, இங்கெல்லாம் கல்வி எதுவும் இல்லை, நீ எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கையில எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு டிகிரியாவது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்காக டிகிரிக்கு போன நம்ம கிருஷ்ணதாசருக்கு வரமா அவங்க மனைவி அங்க இருந்து கூடவே இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க கூடயே கத்துக்கிட்டதாகவும் ஒரு வரமா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுலயும் சாக்ரட்டிஸ் அவர்களுடைய விஷயத்த சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. எந்த அளவுக்கு அவர் அணுகியிருக்காரு, அதனாலதான் அவர் தத்துவ ஞானியா இருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா ஏதாவது பாத்திரங்கள் இடிக்கையில இடி இடின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே அளவுக்கு தண்ணி ஊத்துனதுக்கு மழைன்னு சொன்னது ரொம்ப சிரிப்பாகவும் இருந்தது, சிறப்பாகவும் இருந்தது. ஏன்னா இது போல கற்றுக்கொள்ளணும். அது போல ஒரு மனைவி சரியாக இல்லைன்னா அவங்கள தத்துவ ஞானி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அது மனைவி கணவன்கிறத விட வாழ்க்கை துணை அப்படின்னு வரையில அது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கூடவே பகிர்ந்துக்கிறதுக்கு உண்டான
ஒரு உறவு. அது என்ன சொல்லப்போனா, ஒரு சும்மா அனைத்தையும் பகிர்ந்து கொள்றது கூட மட்டும் இல்ல, நம்ம கர்மாவையும் பகிர்ந்து கொண்ட ஒரு உறவு தான் வந்து வாழ்க்கை துணை. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம். மன்னிக்கவும். அது மாரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல வந்து மனைவியோடவே சேர்ந்து ஒரு குருவ அடைஞ்சதும், குருவ அடையறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க. முதல்ல வந்து நம்ம இறைவன அடையணும்னா, முதல்ல வந்து குருவ வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, குருவ வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. நமது நிலைமைக்கு தகுந்த மாரி, நம்மளுடைய அ அந்த ஆன்ம நிலைக்கு தகுந்த மாரி குரு வந்து நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதும் சரி, அவருக்கு கிடைச்ச குரு மூலமா ரொம்ப அழகா சொன்னார். எனக்கு வந்து நான் என்னை பத்தி கவலைப்படணுங்கிறதே இல்ல. எல்லாமே எங்க குரு கிட்ட போட்டு அவரு தான் என்ன வந்து நிறைய வழிகாட்டுவார், கவலைப்பட்டுக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமே நம்ம அந்த குருவை அடைதல்ங்கிறதும் சரி, குருவிடம் சரணடைதலும் வந்துட்டா நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு வேறு விதமான ஒரு உலகத்துக்கு போயிருவோம். அது கூட ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு பெரிய டீம வாங்கி, நீங்க வந்து அங்க கேப்டன் அப்படியே உட்கார்ந்து உங்கள எல்லா கேமராவும் பார்க்கறதுல, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் எது எது கொடுக்கணும் அந்த உங்களால எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னு அன்னதானம் பண்ண முடியலையா, நீங்க ஒரு எறும்புக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு அகத்தி கீரைய வந்து பசுவுக்கு கொடுங்க. இது எல்லாத்துக்கும் மேல வந்து மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மொழி தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஊக்கமான ஒரு அறிவுரை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அது அந்த மனிதனுக்கு வாழ்க்கை மூலமா என்னென்ன வந்து அவங்க அடையணுமோ அது எல்லாமே அடையறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியா நம்ம எல்லாமே கொடுத்த மாரி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான கிருஷ்ணதாஸரோட உரை வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுபோல இது கேட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு புரிதலே வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க மிக்க நன்றிங்க கிருஷ்ணதாசர். மறுபடியும் இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் விஜயம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. கேக்குதுங்களாம்மா? அம்மா கேக்குதுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி சிவசங்கரன் அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற்று நிறைய கருத்துக்களை சொன்ன கிருஷ்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ
எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க கிருஷ்ணதாசன் ஐயா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயா அவங்க நல்ல உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்வுகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஐயா நீங்க சொன்ன நிறைய கருத்துகள் ஐயா மிகவும் நமக்கெல்லாம் இப்ப தேவையானது. நம்ம எல்லாரும் இந்த தளத்துல இருக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் அப்படியே சிற்பி செதுக்குற மாதிரி ஒவ்வொரு நாளையும் எல்லா ஆசிரியரும் வந்து செதுக்கிட்டு இருக்காங்க. தான் நான் சொல்லுவேன். நான் புரிந்த உண்மை அதுதான். அறம், பொருள், இன்பம் இத பத்தி ஐயா மிக தெளிவா சொன்னாங்க. மிக அருமையா இருந்தது ஐயா. அதையெல்லாம் எல்லாரும் உணர்ந்து நன்மை அடையணும்னு நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். இதையெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம கற்றதோட விடக்கூடாது. பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் உயர்த்தணும். அதுதான் நம்ம செய்ய கடமை. அதே மாதிரி அடுத்தவர்களுக்கும் சொல்லணும். பிள்ளைகள் வளர்ப்பு முறை வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க ஐயா. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைகளை வளர்த்து அவங்கள பெரிய எதுல பெரிய ஆளாக்கணும்? அன்பும் கருணையும் அன்பும் கருணையும் அவங்களுக்கு வர வச்சுட்டாவே அவங்க பெரிய ஆயிடுவாங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி ஐயா சொன்னாங்க பிறருடைய வழியை நம்ம உணரணும். அதுதாங்க உண்மையான மனிதன். பிறரோட வழியை நம்ம உணர முயல வேண்டும். பிற அறியாமல் உதவி செய்யணும். பெரிய அர்த்தம் உள்ளதுங்க ஐயா. பிறர் அறியாமல் உதவி செய்யறது ரொம்ப 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 வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி அவங்களுக்கு பாருங்க சிறப்பா எந்த நேரத்துல இறைவன் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து வாழ்க்கையில அவரையும் அவங்க மனைவியும் உயர்ந்ததுக்கு நல்ல குருவை வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் ஐயா அவங்க முன்னேறதுக்கு காரணம் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் தேடி 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 நம்ம வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம நல்ல மனிதர்களை பண்ணணும். ஒரு குருவை அடையணும். அவர் சொல்படி நடக்கணும், கேட்கணும். வாழ்க்கை வளமுள்ளதா ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா புரிய வச்சுங்க ஐயா. நாம எப்படிலாம் புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சொல்றத கேட்கிறபடி நடக்கிறோமா அப்படின்னு உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும். சுய வருத்தம் வந்து மாரடைப்பு வரும்னு சொன்னாங்க. உண்மைதான் ஐயா. சுயமா சிந்திச்சு அந்த கஷ்டத்தை உணர்ந்து ப்ரெஷர் அதிகமாகி என்ன வரணுமோ எல்லாம் வந்துடுது. அதே மாதிரி எல்லோருடைய வருத்தத்தையும் நம்ம புரிந்து அவங்களுக்கு உதவி செய்யக்குள்ள அந்த வியர்வையை பற்றி சொன்னாங்க பாருங்க. ரொம்ப அற்புதம் ஐயா. இந்த மாதிரி ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சொன்னாங்க. உண்மை ஐயா. சொல்றதை விட கேட்கறது பெருசு, கேட்பதை விட அவ்வழி நடப்பது மிக மிக நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஐயா. அவங்க நிறைய கருத்துகள் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. அதே மாதிரி எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு தான் நான் உங்களை எல்லாம் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து வாழ்த்திட்டு இருக்கேன். நான் ஒரு கருவியா தான் இருக்கேன். மகர்ஷி அவங்களே உங்களை எல்லாம் வாழ்த்தி வளப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் உணர்ந்து நீங்க தெளிந்து நல்லா வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதுதாங்க ஐயா நான் ஒரு கருவியா இருந்து நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க நீண்ட காலம் வாழ்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்க,
நோய் நொடி இல்லாமல் வளர்க, வளர்ந்த சமுதாயத்தை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா. இப்படி நாட்டுல ஒரு 4 பேர் நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறோம்னு நான் சொல்றேன். அப்புறம் பெருதரன் ஐயா அவங்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள்னாங்க. அவங்களும் நல்ல உடல் நலம், நீராயும் நிறை செல்வம், புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி. கற்பகவள்ளி அம்மாவுக்கும் பல கோடி நன்றி. நன்றி நன்றிகள் அம்மா. அம்மா நிறைவு பண்ணிட்டீங்களாங்க? நிறைவு பண்ணிட்டேன்பா. நன்றி நன்றிங்கம்மா. எனக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் சிக்னல் சரியாக கிடைக்கலைங்கம்மா. மிக்க நன்றிங்க விஜயாம்மா. ரொம்ப அழகாக வந்து வாழ்த்துக்கள் சொன்னதும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணதாசர் சொன்னதையும் குறிப்பிட்டீங்க. ஜீவகாருண்யம், மற்றவர்களுடைய வழியை வந்து நம்ம உணரணும், பிள்ளைகளை வந்து எப்படி பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டீங்க. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம் வள்ளி, நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கிருஷ்ணதாசர் அவர்களுக்கு இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தன்னுடைய 40வது பிறந்தநாளில் நம்ம கூட வந்து பல அரிய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துவிட்டது உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இன்னும் நிறைய ஏற்றங்கள் அவர் வாழ்வில் பெற வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். அதே போல் பெருதரன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பெருதரன் அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள். அவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்திய ரேவதி, விஜயம்மா, தோழர் ஆரோக்கிய பிரிட்டோ அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சிறப்பா நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு பகிர்ந்துகிட்டாரு. அன்றைக்கு இலக்கியத்திலிருந்து இன்றைய இலக்கியம் வரைக்கும் சரி, இன்னும் நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய கருத்துக்களாக இருக்கட்டும், இன்மொழி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் சும்மா ஜாலியா பேசுறது கிடையாது. தேவையான நேரத்துல தேவையான சொற்களை சொல்வதுதான் இன்மொழி அப்படிங்கறதையும் நிறைய விஷயங்களையும் பகிர்ந்துகிட்ட கிருஷ்ணதாசர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி வள்ளி. வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம் அன்பு சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கிருஷ்ணதாசன் சாருக்கு இன்னைக்கு 40 நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, அவர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் வாழ்க்கையில் பயன்படுத்தி செயல்படுத்தி அடுத்தடுத்த படிநிலைக்கு செல்வதற்கு வழிகாட்டிய கிருஷ்ணதாசாருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு நிறைய விஷயங்கள புக்கு, ஒரு வண்ணத்து பூச்சியின் தேன்கூடு, கடன் வாங்கி ரிலீஸ் பண்ண புக்கு, அப்புறம் லைஃப்ல அந்த முத்துக்குமார் அவனுடைய அப்பா கடன் வாங்கி புக்கு அவளை வீட்டில் ஃபுல்லாக குளிச்சு வச்சது, அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் பற்றி சொன்னது ரொம்ப அருமை. புக்கு படிக்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸு, ஸோ குழந்தைகளுக்கும் அந்த புக்கினுடைய அருமைகளையும் அப்புறம் பணத்தின் அருமைகளையும் தெரியப்படுத்தணும். அந்த பேப்பர் போடுறதுலேருந்து அதில் ஒரு நல்ல ஒரு மாரல் ஸ்டோரியும் இருக்குது. காலையில் எழுதுறது வந்து அவ்வளோ நல்லது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களையும் பற்றி சொன்னார். ஸோ ஜப்பானில் வந்து லீஷர் டைமில் கூட கையில் புக்கு வச்சுன்னு படிப்பாங்கன்றதையும் சொன்னார். பாக்கெட் சைஸ் புக்கெலாம் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு. ஸோ புக்கு படிக்கிறப்போ நம்ம மேலேருந்து கீழே படிப்போம், நம்ம லைஃப்பும் வந்து கீழே இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு நல்ல உயரத்துக்கு கொண்டு செல்வோன்றதையும் நல்ல அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. துறை சார்ந்து வந்து நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆகணுன்றதையும் சொன்னார். ஷேக்வாரை பற்றியும் சொன்னார். அப்துல் ரஹ்மான், ரஹ்மான், ஸோ சாக்ரடிஸனுடைய அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய மனைவியினுடைய வாழ்ந்த வாழ்க்கையும், ஸோ லைஃப் ஜேர்னியில் அந்த சுய வேர்வையில் வந்து பெருமிதம் கொள்ளணுன்ற பற்றியும் சொன்னார். அறம்பொருள் இன்பம், ஸோ பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்றதையும் கரெக்டாக சொன்னார். தர்ம காம அர்த்த சாஸ்திரத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னார். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கணும். அப்துல் கலாம் மாதிரி தானும் ஒரு இடத்துல வந்து நம்ம பெயரும் வரணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் இப்போ பேப்பர் போட்டு லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னுக்கு கொண்டது நம்ம இந்திய ஜனாதிபதியாக ஆகி ரிட்டையர் ஆனதும். அப்புறம் அந்த சீனனுடைய
அந்த தண்ணீர் சொட்டுறதை பற்றியும் சொன்னார். ஒரு அந்த லைஃப் சைக்கிளை அவர் அந்த சிறுவன் வந்து எப்படி அந்த ஆடு இன்சூரன்ஸ் ஆடு எப்படி வந்ததுன்னு, அவர் அந்த கறி நாய்க்கு போட்டதும், அப்புறம் ஒரு தாய் மகளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் போட்டு அப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறத பற்றியும் தான தர்மங்களை வந்து நம்மளால் முடிந்த அளவு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்த பண உதவி, பொருள் உதவி, அறிவு, நாலேஜ் ஷேரிங், ஸோ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். வாழ்க்கையினுடைய அர்த்தம் தான் அதுவேன்றதும் நிறைய விஷயங்கள் சொன்னார். கிருஷ்ண அர்ஜுனருக்கு வேணான்னு சொல்லிட்டு போனப்போ கூட உன்னுடைய பிறவி கடமையை வந்து செய்தே ஆகணும்னு உபதேசம் செஞ்சது. உலக மாயைகளிலிருந்து விடுபட்டு மரணத்திற்கு மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இருக்கணும்னு பல அரிய கருத்துக்களையும், செல்ஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மாறி போகிறோம், அதர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போக்க நம்மளால வந்து ஹெல்ப் பண்ணோம்னா பிரபஞ்சமே வந்து வாரி வழங்குன்ற பல அரிய கருத்துக்களையும், உள்ளமும் உடலும், அப்புறம் அதை பற்றி நிறைய அரிய கருத்துக்களை வந்து சொல்லி இது பண்ணாரு. கற்பகவள்ளி மேடமுக்கும் 4th இயர் கிளப் ஹவுஸில் அடி எடுத்து வைக்கும் அவர்களுக்கும், இந்த டீமுக்கும், ஆர்கேபட்ட சார், ரேவதி சார், அந்த வேல்ராய் சார் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, இது மாதிரி பல சாதனை படைத்தவர்களை கொண்டு வரும் ஆரோக்கியப்பட்ட சாருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றிங்க அன்பு சார். நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணதாசர் சொன்னதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கவனித்து கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் எல்லாமே வந்து நம்மளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதும் சரி, ரொம்ப அழகாக அது உங்களுக்குள்ளே போயிருக்குங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றிங்க சார். மூர்த்தி, நீங்கள் பேசலாம். மூர்த்தி இருக்கீங்களா? பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ரூம் சாட்டில் வாழ்த்துக்கள் சொன்னவங்கள நம்ம பார்க்கலாம். பவளமணி அம்மா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. அன்பு சார், கங்க்ராட்ஸ் கிருஷ்ணதாசன் சார், ஹாப்பி பர்த்டே விஷஸ், ஸோ மெனி லைஃப் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் டு ஃபாலோ அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி ரூம் சாட்டில் வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு. கீழே கேட்கும் தளத்திலிருந்து மறுபடியும் யாராவது மேலே வந்து பேசணும்னா பேசலாம். வணக்கம் சேவியர் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம். இன்று சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் எழுத்தாளர் கிருஷ்ணதாசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய கருத்துக்கள், நிறைய விடயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் உன்னை மட்டும் ஒரு ஆணி தரமாக நம்ம மனசில் வச்சுக்கிறது, பிறர் நலனை பேணி காப்பது, பிறர் வழிகளை உணர்வது, பிறருக்காக வாழ்வது. ஏன்னா நேற்று கூட சஞ்சய் அவருடைய உரையில கூட விளக்கம் இதை பற்றி தான் அருமையாக பேசினார். அவருடைய உரை முழுவதுமே வந்து தன்னை பற்றி மட்டுமே யோசிக்காமல் மற்றவர்களையும் மற்ற உயிர்களையும் நேசிப்பது, பழகுவது, உதவி செய்வது, மதிப்பது அப்படிங்கிறதான் நேற்று அவர் அருமையாக சொன்னார். இன்று இந்த கிருஷ்ணதாசன் அதுதான் சமூக அக்கறை, சமூக பார்வை வந்து குழந்தைகள்கிட்ட இப்பவே விதைக்கணும். பிறரை வந்து பிறருடைய வழிகளை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும்ங்கிறத ஒரு சுயநலம் இல்லாம மற்றவர்களையும் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்கருத்தை வந்து ஒரு மனசு வச்சுங்கிறத அருமையா விளக்குனர். நன்றிங்க சகோதரர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க சேவியர் சார். வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கும் கருத்துக்கள் சொன்னதுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்கள் பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்தாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணதாஸ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சகோதரர் கிருஷ்ணதாஸ் அவர்களுடைய உரையில்
ஆரம்பத்தில் 40 வயதில் ஐயா என்ற சகோதரர் இன்று 40 வயதை பூர்த்தி செய்கிறார். அந்த 40 வயதிற்குள் சாதித்த சாதனையாளர்களை பற்றி வரிசைப்படுத்தி எழுத்தாளர் ஐயா கிருஷ்ணதாஸ் அவர்கள் பேசினாங்க. அந்த வரிசையில நம்ம சான்றோர்கள் ஆதிசங்கரர், சுவாமி விவேகானந்தர் போன்ற நம்முடைய முன்னோர்களை பற்றி அவர் 40 வயதிற்குள்ள பெரிய இந்த உலக சாதனைகள் எல்லாம் ஆன்மீகத்தில் பெரிய சாதனைகளை படைத்து நமக்காக விட்டு சென்றிருப்பதை பற்றி சகோதரர் கிருஷ்ணதாஸ் அவர்கள் கூறினார்கள். கிருஷ்ணதாஸ் ஐயா, நீங்களும் பெரிய சாதனையாளர்கள் வருவீங்க அவர்கள் வரிசையில. கண்டிப்பா அதை உங்களால சாதிக்க முடியும். கொஞ்சம் வருத்தப்பட்ட மாதிரி பேசுனீங்க. கண்டிப்பா உங்களால பெரிய உங்கள் குழந்தைகள், மனைவி, நல்ல மனைவி அமைஞ்சிருக்கிறதா சொன்னீங்க. நல்ல பொருளாதார சூழலை இலக்கை அடைந்து பெரிய ஒரு ஏன்னா சமூகத்தை பற்றி சிந்திக்கிறவர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது நிரந்தரம் கிடையாது. நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க. கண்டிப்பா ஒரு சாதனை நேரம் பொருளாதார சூழ்நிலை மேல இந்த சமூகத்துக்காக நீங்க நிறைய பண்ணுவீங்க. முதல்ல அதனுடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று அந்த வரிசையில ஐயா சொன்ன வரிசையில எனக்கு பிடிச்சவங்க நம்ம வள்ளல் பெருமானார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளல் பெருமானார். அதே போன்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இந்த எளிய மக்களுக்காக வருத்தப்பட்ட இயேசுபிரானுடைய வார்த்தைகள் என் மனதை பெரிதும் பாதிக்கக்கூடிய அந்த வரிகள். அதே போன்று பாரதியார், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 தொழுதல், முன்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இப்படி நமது முன்னோர்கள் இந்த சமூகத்திற்காக பல வகையில சிந்திச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில உங்களை போன்ற எழுத்தாளர்கள் இந்த சமூகத்திற்கு இதையெல்லாம் எங்களை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வகையில எடுத்துரைச்சி இந்த சமூகத்தை ஒரு விழிப்படைய செய்ய வைக்கிறீங்க. அதே போன்று இளமை காலத்துல நீங்க இந்த கல்விக்காக எப்படி ஏங்கினீங்கன்றத ஒரு விஷயத்த வெளிப்படுத்தினீங்க. இந்த கல்வி இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்ற விஷயத்தையும் புரிய வச்சீங்க. இந்த கல்வி தான் இந்த சமூக மாற்றத்திற்கு ஒரு சிறந்த வழியை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு கல்லூரி கால நினைவுகளை எனக்கு நினைவுபடுத்தினீங்க. ஐயா மேத்தா என்று அனைவராலும் அறியப்பட்ட முகமது மேத்தா, நான் அவருடைய மாணவர். சென்னை மாநில கல்லூரியில படிக்கும்போது எனக்கு தமிழாசிரியர் அவர் தான். அவருடைய பேச்சு நான் அநேகமா 83, 86 நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நினைவுபடுத்தினேன். ஏன்னா என்னுடைய கல்லூரி காலத்துல ஐயா நீங்க நினைவுபடுத்திங்க. அதை நான் அவரோட கிளாஸ்ல ரொம்ப புரட்சிகரமா பேசுவார். அவர் ஸ்பீச்ல அப்பெல்லாம் இலங்கை தமிழருடைய அந்த சூழல் நடந்த ஒரு இது. அப்போ அவருடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு புரட்சிகரமா இருக்கும். அந்த மேத்தா அவருடைய பேச்சு. அந்த நேரத்துல என்னுடைய தமிழ் ஆசானை நினைவுபடுத்தின ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் முத்துக்குமார் அவரை பத்தி நினைவுபடுத்தின ரொம்ப மகிழ்ச்சி எங்க தம்பி. இப்படி போன்ற ஒரு புதிய சிந்தனைகள் உங்களை போன்ற இளம் எழுத்தாளர்களால் தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். எத்தனைதான் விஞ்ஞான முன்னேற்றங்கள் பல விஷயங்களை நாம் முன்னேறி இருந்தாலும் இந்த மனித நேயம் என்ற ஒரு விஷயத்த உங்களை போன்ற புரட்சிகரமான சிந்தனையாளர்களால தான் இந்த சமூகத்தை மாற்ற இயலும். அந்த வகையில நீங்க இந்த சமூக மாற்றத்திற்கு பெரிதும் உதவியாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அருமையான குழந்தை மற்றும் மனைவியோடு நீங்கள் சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறேன். ஒரு சின்ன பாடலோடு. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நிதி வேண்டும் ஏழைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும், மதி வேண்டும் பிள்ளைக்கு, நிதி வேண்டும் ஏழைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும்.
இருக்கும். உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, உந்தன் வரம் வேண்டுமே, திருவரம் வேண்டுமே, திருவரம் வேண்டுமே. முருகா முருகா உன் வரம் வேண்டுமே. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. ரொம்ப அழகான அந்த பாடலும் சரி, நீங்கள் சொன்ன கருத்துக்களும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இயேசு பிரான் சொன்னதை பற்றியும், நம்மளுடைய வள்ளல் பெருமான் பாடினதை பற்றியும், ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மனநிலையை நிறைய பேர் இப்போ தான் நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டோட சொன்னீங்க. மிக மிக நன்றி. கிருஷ்ணதாசர் சார், இப்போ கேட்கும் தளத்திலிருந்து யாராவது பேசணும்னா பேசலாம், இல்லைன்னா கிருஷ்ணதாசர் சாருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். நிச்சயமா இந்த நாளை ஒரு இனிய துவக்கமாக மாற்றி இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஆரோக்கிய பிட்டு அவர்களுக்கும் இந்த தளத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாருக்குமே என்னுடைய பெருமகிழ்ச்சியும் நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நேற்று இரவு இந்த தளத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற குறிப்பை எடுத்த போது, வாழ்க்கையோட எந்தெந்த தருணங்களை நம்ம கோடிட்டு காட்ட வேண்டும் அப்படின்னு நினைத்த போது, கொஞ்சம் வாழ்க்கையை திரும்ப அசை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வாய்த்தது. காலையில ஆரோக்கிய பிரிட்டு அவர்கள் என்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை சிலதை வெளியிட்ட போது, அது அது இன்னமும் கூட ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த தருணத்துல அடியேன் பேசியது உங்க மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு நிச்சயமா இந்த தெய்வீகத்துக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கு அர்த்தம் தேடி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்ல நீங்கள் இன்று கொடுத்த ஊக்கமும் நிச்சயமா ஒரு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும். ஏன்னா ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேக்கு விற்பான் அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் சொல்லுவார். ஊக்குவிப்பு அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு மனிதனுக்கு தேவை. சுய ஊக்கம் எப்போதுமே தேவை. நல்ல மனிதர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஆசீர்வாதங்களை இன்று அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில ரேவதி அவங்களுக்கா இருக்கட்டும், விஜயம்மா, அன்பு சகோதரர், சேவியர் சகோதரர், ராமச்சந்திரன் ஐயா எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்து சில சமயங்கள்ல பேச மாட்டார்கள், ஆனால் அவருடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் காற்றினுடைய அலைவரிசையின் மூலமாக இதயங்களை தொடதான் செய்யும், ஆத்மாவை தொட செய்யும். அந்த அடிப்படையில தளத்துல கேட்பாளர்களாக இருக்கக்கூடிய, செவிமடுப்பாளர்களாக இருக்கக்கூடிய, கருத்தியலாளர்களாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த தளத்திற்கு மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க கிருஷ்ணதாசர் சார். உங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு திரும்பி பார்க்கறதும் சரி, ஒரு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இன்னைக்கு பெற்றதும் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நீங்கள் நினைக்கிற அனைத்தும் வசப்படட்டும். இறைமையாகட்டும், எழுத்தாளராகட்டும், இல்லைன்னா என்னென்ன நீங்கள் ஆசைப்பட்டாலும் அது எல்லாமே நடக்கட்டும். மிக்க மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க சார். ரொம்ப அழகாக ஒவ்வொரு கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. இங்கே பேசும் தளத்தில் பேசின விஜயம்மா, அன்பு, சேவியர் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்கும் தளத்திலிருந்து கலாபலம், சங்கர் சக்சஸ், கோவிந்த், பவுலின், சரவணன், சிவா, சசிகலா, சர்வஜித், பவலமணி அம்மா, மதன்,
மற்றும் புவனா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ரூம் சாட்ல வந்து வாழ்த்துக்கள் சொன்ன ஒவ்வொருவருக்கும் நன்றி. பிரிட்டோ அண்ணா, வள்ளி, வேல் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நாளை காலை 6 மணிக்கு மறுபடியும் சந்திப்போம். இதோட தளத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். 5 4 3 2 1 நன்றி.